கும்பராசி, கும்பலக்னம். காலபுருஷனுக்கு 11வது வீடு. சந்தோஷத்த அனுபவிக்கக்கூடிய ராசி. இன்னைக்கு சோகத்த மட்டுமே, கஷ்டத்த மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய ராசி. எத எடுத்தாலும் என்னால முடியலன்னு எல்லாராலையும் ஒதுக்கப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். என்ன பேசினாலுமே மத்தவங்க, "இல்ல என்னைய ஆகாது" அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறாங்க. எல்லாத்துக்குமே நல்லது தான் பண்றேன். ஏன்னா காலபுருஷனுக்கு 11வது ராசி. எல்லாத்துக்கும் நல்லது பண்ணியிருக்கேன். நெறையா பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். நெறையா பேருடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார உதவிகள் செஞ்சிருக்கேன். ஒரு கஷ்டம் அப்படின்னா முன்னுக்கு வந்து நின்றுருக்கேன். ஆனா, இன்னைக்கு நீங்க ஃபோன் பண்ணுனா யாருமே எடுக்காத மாதிரி, உங்களை அவாய்ட் பண்ற மாதிரி, கண்ணுக்கு முன்னாடி உங்களை அவாய்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள், போற வரவன்லாம் பைசா பிரயோஜனம் இல்லாதவங்களா இன்னைக்கு வந்து உங்கள பார்த்து அட்வைஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன். எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு? நான் நல்லா தான் பிழைச்சிட்டு இருந்தேன். நான் எடுத்த முடிவுகள்லாம் ஏன் தப்பாச்சு? எங்கேயோ சறுக்கல் விழுகுது. அந்த சறுக்கலுக்கு காரணம் நான் தான். இருந்தாலுமே என்னுடைய மனசு, படபடப்பு இன்னைக்கு கும்பத்த பொறுத்தவரை எப்படி இருக்குன்னு சொல்லவே முடியாது. 2 பக்கம் 2 சிங்கத்து நடுவுல உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு பயமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய கும்பராசி. ஏங்க அப்படி பயம் அப்படின்னு சொல்றீங்கன்னா, இந்த ராசியை பொறுத்தவரை இன்னைக்கு தான் ஜென்ம சனி அடிச்சுட்டு போயிருக்காரு. இன்னைக்கு அடுத்தது ராகு. இந்த மாதிரி அடுத்தடுத்து அடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வளர்ச்சிகள் இல்லாம யாரு எந்த இடத்துல இருந்து வராங்க, என்ன பேச போறாங்க அப்படின்னு தெரியாத மாரி இப்போ ஒரு இடத்துக்கு போறீங்க. திடீர்னு எவனாவது உங்கள அவமானமா படுத்தி பேசிருவாங்க. அங்க சண்டை போடுற மாரி ஒரு சூழ்நிலைகள். உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டல் போறீங்க, ஒரு சாப்பிட போறீங்க. எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு சண்டை சச்சரவோட ஒரு மன நிம்மதி இல்லாம தான் வீட்டுக்கு இன்னைக்கு வருவீங்க. கும்பராசி மற்றும் கும்ப லக்னம். எது வேணாலும் இருக்கட்டும். அப்படி இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, போற போக்குல ஃபோன வீட்ல மறந்து வச்சுட்டு போயிறது. தேவையான பொருட்கள எடுத்து வைக்காம போறது. அல்லது வீட்லயே வந்து தொடர்ந்து சின்ன சாப்பிடும்போது மட்டும் தான் சண்டை வருது அப்படின்னு சொல்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு கும்பராசி இருக்கு. இன்னைக்கெல்லாம் மனைவியா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும் என்ன சொன்னாலுமே ஆப்போசிட் நபர்கள் புரிஞ்சுக்காம அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு பேசுறாங்க, ஏதோ ஒண்ணு பண்றாங்க, சண்டை போடுறாங்க. இன்னைக்கு எல்லாரையும் ஏத்தி விட்டு எல்லாரும் நல்லதா இருக்கணும்னு நினைக்கிறேன். நானே இன்னைக்கு கஷ்டப்படுறேங்க. எனக்கு ஏங்க இந்த மாதிரி எல்லாரும் ஆள விட்றா சாமின்னு சொல்ற மாதிரி ஒரு பலன்கள் தான் இன்னைக்கு கும்பராசி மற்றும் கும்ப லக்னத்துக்கு இருக்கு. கிட்டத்தட்ட என்னைய வந்து முடிச்சிருவாங்கள போலயே அப்படிங்கிற மாதிரி ஒரு பலன்கள் தான் இன்னைக்கு கும்பத்தை பொறுத்தவரையும் ராகு இருக்கு. ராசிநாதன் 2ல வருமானம்னு ஓடுறீங்க. அங்க சனி வக்ரம். எப்படி நீ வருமானத்தை வாங்கிருவ அப்படிங்கிற மாதிரி சனீஸ்வர பகவான் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வக்ர காலங்கள்ல கொடுமையானது அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ராசியாதிபதி வக்ரமா இருக்கிறது, நான் என்னையும் மதிக்காம, மத்தவங்களையும் மதிக்காம, நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாம புரிஞ்சுக்காத பலன்கள் தாங்க இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. என் வாழ்க்கையில என்ன ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறது எனக்கே தெரியல. 3ஆம் அதிபதி பாருங்க, ராசிக்கு 8ல. இதுக்கு மேல என்ன போற வரவன்ட்டுலாம் நான் அவமானப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை கொடுக்குது. நான் ஓடி வேலை செஞ்சு எல்லாம் பண்ணினேன். இன்னைக்கு அந்த வேலையிலேருந்து என்னை தூக்கிட்டாங்க. துச்சமா நினைச்சு தூக்கிட்டாங்க. அல்லது நானே வெளியே வர மாதிரி அவங்க பண்ணிட்டாங்க. 10 வருஷமா 15 வருஷமா அவங்க கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு டீயை மட்டுமே பல வருஷம் குடிச்சிட்டு அவங்க சொன்ன வேலை தான் செஞ்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு எல்லாமே மாறி கிட்டத்தட்ட இந்த வாழ்க்கையே தலைகீழாயிருச்சு. விடிஞ்சா எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி வேலைக்கு போகிறது, எப்படி குழந்தை குட்டியை காப்பாற்றுறேங்கிற கவலை தாங்க எனக்கு இன்னைக்கு இருக்குது. என்றைக்குமே அன்புக்கும் பண்புக்கும் பெயர் போன ராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய ராசி. இன்னைக்கு சோகத்திலையும் துக்கத்திலையும் கவலையிலையும் இருக்கிறது நிச்சயமாக பார்க்கலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து பார்த்திங்கன்னா, சனீஸ்வர பகவான் 1, 2வது ராகு. இன்னைக்கெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்த பாடம் இன்னும் 10 வருஷ காலத்துக்கு எனக்கு இருக்குங்க. யாரையுமே நம்பக்கூடாது, யார் சார்ந்தும் போகக்கூடாது. இந்த மாதிரி இன்றைக்கே கடவுளை வந்து நான் தான் கடவுள் அப்படின்னு நினச்சா கூட, சொன்னால் கூட நீங்கள் வந்து நம்புகிற சூழ்நிலையில் இல்லை. அட போங்கப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த கடவுள் சார்ந்த ஒரு ஹோப்பே இல்லாமல் இன்னைக்கு கும்பராசி பயணிச்சுட்டு இருக்குது. இந்த சூழ்நிலை சூரியனுடைய பெயர்ச்சி பலன்கள். இந்த கும்பராசி மற்றும் கும்ப லக்னத்திற்கு சூரியன் மட்டும்தான் திருமண யோகத்தையும் பிராப்தத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள். இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா, வீட்டிலேயே நீங்கள் பையன்கிட்ட சொன்னாலும் பொண்ணுக்கிட்ட சொன்னாலும் வேண்டாம்மா, ஹோல்டு பண்ணுமா, திருமணம் வேண்டாம்மா, இப்போ யோசிக்கலாமா இதை பற்றி, அல்லது நல்ல வரன்கள் வரும்போது நீங்கள் கிட்டத்தட்ட அதை விட்டுருவீங்க. இன்றைக்கி அந்த பழைய வரன்கள்லாம் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி கேள்விக்குறி. நிச்சயமானது கல்யாணம் ஆகுமா, நிறையா பிரச்சனைகள் கடந்து நின்றுச்சு திருமணம் அப்படிங்கிற மாதிரி எல்லா விதத்துலையுமே எந்தெந்த விதத்தில் அடி விழுகுமோ அந்தந்த விதத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அடி, பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அடி, பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அடி, எங்கே போனாலும் ஒரு அவமானத்தை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு காலங்களாக தொடர்ந்து போயிட்டே இருக்குது இந்த கும்பராசிக்கு. இந்த சூழ்நிலை சூரியனுடைய பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? சூரியன் அப்படிங்கிறது திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காரக கிரகம். இந்த ராசியை பொறுத்தவரையும் ஒரே பிராப்தத்துக்கான காரக கிரகம். சூரியன் நல்லா இருந்தால் மட்டும்தான், சூரியனும் குருவும் நல்லா இருந்தால் மட்டும்தான் கும்பராசியை பொறுத்தவரையும் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சக்ஸஸ். எழுதி வச்சுக்கலாம் நீங்கள்.
என்ன பேசுங்க, குருவும் சூரியனும் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த திருமண வாழ்க்கையை சாட்டிஸ்ஃபையாக அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியும். இத்தனை நாளாக வந்து பார்த்திங்கன்னா திருமணம் அப்படிங்கிறது பயத்தால், எதிர்காலம் நினச்சி கவலையினால், பொருளாதார சூழ்நிலைகள்லாம் ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணம் காட்டி கிட்டத்தட்ட வீட்டில் ஒருத்தர் இருந்தால் பரவாயில்லைங்க, கல்யாணத்துக்கு 2 பேர் இருக்காங்க. இந்த 29, 30, 31, 32 இந்த வயதெல்லாம் தொட்டுட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கிட்டத்தட்ட அந்த 92, 93 பார்த்தீங்கன்னா, இந்த கும்பத்திலே சனீஸ்வர பகவான் இருப்பார். அவங்களுக்குலாம் க்ளீனாக எழுதி கொடுத்துர்லாம். இவ்வளோ நாளாக ஆகுங்க கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரியான பலன்கள். இனி இந்த சூரியனுடைய பெயர்ச்சி 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கே வரக்கூடிய பலன்கள் ராசியை பார்க்குறப்ப பையனாக இருக்கட்டும், பொண்ணாக இருக்கட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இவங்கள சமாளிக்க முடியல. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, எதுவுமே சாட்டிஸ்ஃபை இல்லாமல் அப்படியே ஓடிட்டே இருக்குது. நாங்கள் பேசின மாதிரி திருமணம் நடக்குமா? திருமணத்துக்கு உண்டான பிராப்தம் வருமா? ரொம்பவே பார்த்துட்டோம். இனி என்ன பண்ணாலும் கல்யாணம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அட்ஜஸ்டபிளாக போயிடலாம், கீழே இறங்கி அடுத்த ஸ்டேஜுக்கு பார்க்கலாங்கிற சூழ்நிலைகள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த திருமண பிராப்தத்தை சூரிய பகவான் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்குது. ஏன்னா குருவோடைய கோச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா கும்பத்தை பொறுத்தவரையும் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறனால இது திருமணத்துக்கு அப்படியே நீங்கள் டிக் போடலாம். திருமண காலமாக யோகமா? எஸ், நிச்சயமாக இது திருமண பிராப்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 2வது, தைரியம் அதிகரிக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்புறம் யார் இருக்கிறாங்க, நமக்கு அப்புறம் எந்த விஷயங்கள் நடக்கும் நடக்காது, நான் ஒரு ஹோப்லெஸ்ஸாக இருக்கேன், எனக்கு மனசு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, போகிற பக்கம் வர பக்கம் எல்லாமே எனக்கு கவலையாக இருக்குது, எல்லா இடத்துலையும் நான் வந்து பழிவாங்கப்படுறனோ அப்படிங்கிற எண்ணத்தை அதிகமாக கொடுக்குது. இனிமேல் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் எல்லாமே கும்பராசியை பொறுத்தவரையும் படிப்படியாக சரியாகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியனுடைய கோச்சார ராசியை பார்க்கறனால பழையபடி தைரியம், பழையபடி தெம்பு, பழையபடி துணிச்சல், எந்த ஒரு விஷயத்தையும் மோதி தான் பார்த்துடலாம் அப்படிங்கிற தைரியம். இதனால ஓடி ஓடி ஒளிஞ்சு எதிராளிகள் தொந்தரவு இந்த கும்பத்துக்கு ரொம்பவே அதிகங்க. அதுவும் சந்திரன் இருக்கிறனால சொல்லவே தேவை. 6ஆம் அதிபதி சந்திரனாக வரனால யார் இருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்கன்னு தெரியாமல் சுற்றியுமே எல்லாரும் சேர்ந்து பேசுகிற மாதிரி, எல்லாரும் உங்களை விமர்சிக்கிற மாதிரி, ஏதாவது கிட்டத்தட்ட எனக்கு பிளாக் மேஜிக் வச்சுட்டாங்களாங்க, நான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான பலன்கள் தான் இன்றைக்கி கும்பத்தை பொறுத்தவரை நடந்துட்டுருக்கு. இனி இது எல்லாத்துக்குமே மாற்றம் தரக்கூடிய விதமாக பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும், இல்லாமல் போகாது. கும்பராசிக்கு ராசியிலே ராகு இருக்கிறனால 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் கடந்து அதை ஜெயிக்கக்கூடிய ஒரு காலத்தை சூரியன் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் சரி, குழந்தை பேர் ரொம்ப வருஷமாக குழந்தை பேரே இல்லைங்க. கிட்டத்தட்ட கோயிலுக்காக போகாத கோயில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை, இருந்தாலுமே இன்றைக்கி நான் சிவனைத்தான் மனசில் நினச்சிட்டே இருக்கேன், அனுதினமும் நான் சாமி கும்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறவங்க மத்தியில் இன்றைக்கி குழந்தை பேருக்குமே ஒரு தலை சிறந்த ஒரு யோகமான காலமாக கண்டிப்பாக இருக்கும். என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் இதுதான் நிலையானது அப்படின்னு இல்லாமல் டக்குன்னு உங்களுக்கு ஒரு உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். கிட்டத்தட்ட இன்றைக்கி இல்லைங்க, கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடியே அழுது ஒடிஞ்சு ஓரமாக எந்த இடத்துக்கு வந்து முதலாளியாக இருந்தீங்களோ அதே இடத்துக்கு தொழிலாளியாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே நடந்து வந்திருக்கு. ரொம்ப பிரச்சனைகள் சந்திச்சிருக்கு கும்பம். இன்றைக்கி எல்லாமே அதெல்லாமே படிப்படியாக மாறியிருக்கா ஓரளவுக்கு சூழ்நிலைகள் அப்படின்னா, எஸ், நிச்சயமாக மாறியிருக்கு. இனி வரக்கூடிய காலங்களும் இந்த சூரியனுடைய பெயர்ச்சினால் மாற்றம் அப்படிங்கிறது நிலைக்குமா அப்படின்னு கேட்டால், எஸ், நிலைக்கும். அதே போல் பண பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். இந்த ராசியில் ராகு இருக்கிறதுனால பணத்தை வந்து 100 ரூபா 200 ரூபாய்க்கு மேலே பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. சேமிப்பை 1000 2000 அள்ளி செலவு பண்ணிட்டு இருந்தேன், இன்றைக்கி 100 200க்கு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் ரொம்பவே குறையும். அதே போல் பதற்றம் குறையும். பொருட்கள் சம்மந்தப்பட்ட புதிய பொருட்கள் வாங்குறதுக்கும் இடம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முயற்சி பண்ணுறதுக்குமே இது ஒரு நல்ல ஒரு யோகமான கோச்சார காலமாக இருக்கும். அதே போல் புதிய நபர்களை நிறைய நபர்கள் வந்தாங்க வாழ்க்கையில், அவங்க எல்லாமே முதுகில் குத்திட்டு தான் போனாங்க, நமக்கு நம்பிக்கை துரோகங்கள் அதிகமாக நடந்திருக்கு அப்படின்னு தினமும் வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் புதிய நபர்களால் பொருளாதார உயர்வுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். சுய தேவை என்ன, சுய விருப்பம் என்ன அப்படிங்கிறது, நமக்கு என்ன லாபம் அப்படிங்கிற முன்னேற்றத்தை நோக்கி இனி வரக்கூடிய காலங்களில் பயணிப்பீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆக மொத்தம் இந்த சூரியனுடைய பெயர்ச்சி நன்மை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70%, தீவை கிட்டத்தட்ட ஒரு 30% கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றம் இல்லை. இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தது முழுக்க சூரியனுடைய கோச்சாரம் மட்டும்தான், ஒரு கிரகத்தோடைய கோச்சார பலன்கள் தான். நம்ம தனிப்பட்ட கோச்சாரம் அப்படிங்கிற இது 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். ஸோ முழு ஜாதகத்தை எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பிறந்த கால ஜாதகம் மட்டுமே 100% தீர்வாகும். தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை
உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.